இங்கே கடையை மூடுற நேரமா பார்த்து ஒரு அம்மா தோட 2 பசங்களை கூட்டிட்டு வராங்க. அந்த அவங்க ஒரு போல் நூடுல்ஸ் ஆர்டர் பண்றாங்க. இப்ப அந்த கடை ஓனரோட வைஃப் நல்லா பாருங்க 3 பேர் வந்திருக்காங்க, நான் ஒரே ஒரு நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்றாங்க என்னமோன்னு சொல்லி திட்டிட்டே போறாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா தான் இருக்கு. ஆனா அந்த கடையோட ஓனர் அந்த அம்மாவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு செஞ்சு கொடுக்கறாரு. இப்ப அந்த 2 பசங்களுக்கு மட்டும் அந்த அம்மா கொடுத்துட்டு அவங்க வெறும் வயிற்றோட தான் இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையன் கிட்ட உனக்கு போதுமான்னு கேக்குறாங்க. எனக்கு பத்தலன்னு சொல்றான். ஆனா அந்த அம்மா கிட்ட காசு இல்ல. அதனால அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. காசு கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்துமஸுக்கு அதே மாதிரி அந்த கடைக்கு வராங்க. வந்ததுமே ஒரு பவுல் நூடுல்ஸ் கேக்குறாங்க. இப்ப அந்த கடையோட ஓனர் 3 பவுல் நூடுல்ஸ் கொடுக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவங்க ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை இருக்கு, அதனால அவங்களுக்கு ஒரு பவுலே கொடுங்க, ஆனா எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த கடையோட ஓனரும் நிறைய நூடுல்ஸ் போட்டு ஒரே பவுல்ல கொடுக்குறாங்க. இப்ப அந்த 2 பசங்களும் சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அப்பதான் அந்த நூடுல்ஸ் சூப்போட குடிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அவங்க வர இருப்பாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த கடையோட ஓனர் நூடுல்ஸோட விலையை குறைச்சு வைக்கிறாரு. அந்த கடைக்கு வர அந்த அம்மாவும் 2 பசங்களும் இப்ப 2 பவுல் நூடுல்ஸ் ஆர்டர் பண்றாங்க. இப்ப அவர் எப்பவும் பல எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் போட்டு அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கறாரு. அதை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கும் அந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க 3 பேருமே திருப்தியா சாப்பிட்டு கிளம்புறாங்க. போறப்ப அந்த அம்மா அந்த கடை ஓனருக்கு 2 பவுல் நூடுல்ஸ்க்கான ரேட்டை கொடுக்கறாங்க. ஆனா அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவரும் வருஷம் அதே மாதிரி கிறிஸ்துமஸுக்கு ரேட்டை கம்மி பண்ணி வைக்கிறாரு. அந்த பசங்களும் அந்த அம்மாவும் வரவே இல்லை. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த நூடுல்ஸோட விலை 5 ரூபாய் மட்டும் போட்டு அதே நாள் சேல் பண்றாரு. இப்ப அந்த கடைக்கு ஒரு பெரிய பணக்காரர் வராரு. அவர் அந்த கடை ஓனர் கிட்ட இன்னமும் உங்க கடையோட நூடுல்ஸ் 5 ரூபா தானு கேக்குறாரு. அப்பதான் தெரியுது அது இங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல. வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைக்கு நூடுல்ஸ் சாப்பிட வர அந்த அம்மாவும் அந்த 2 பசங்களும். அவங்க 3 பேருமே இவ்வளவு நல்ல நிலைமைக்கு இருக்கிறத பார்த்து அந்த கடை ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.